स्तोत्र उंडाकट्टुम. परमेश्वर का पवित्र नाम को धन्यवाद हो. இப்பொழுது கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே अभी परमेश्वर का बड़ा कृपा से தேவனுடைய 7 பரிமாணங்கிற தலைப்புல செய்தியை பார்க்க போகிறோம். परमेश्वर का 7 अय्याम के बारे में संदेश सुनने वाले हैं. தேவனுடைய 7 பரிமாணங்கள் தலைப்பு. देख लो टॉपिक परमेश्वर का 7 अय्याम. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். परमेश्वर को स्तुति हो. போர்டுல எழுதி இருக்கிறோம். हम लोग को बोर्ड में लिखे हैं. பாருங்க. अभी दिखाता हूँ 1 मिनट. परमेश्वर को स्तुति हो. परमेश्वर को स्तुति. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். परमेश्वर को पवित्र नाम को धन्यवाद हो. இப்ப நம்ம தேவனுடைய 7 பரிமாணங்களை பார்க்கிறோம். अभी हम लोग परमेश्वर का 7 अय्याम को देखने वाले God's हैं. 7 dimensions. परमेश्वर का 7 अय्याम. அதான் ஹிந்தில எழுதி இருக்கிறோம். तो देखिए हिंदी में लिखाया गया है. முதல்ல டைமென்ஷன்னா என்ன நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கிறோம். पहला हम लोग अय्याम मतलब क्या है. டைமென்ஷன் அது ஒரு மெஷர்மென்ட், ஒரு அளவு. अय्याम मतलब एक मेजरमेंट है, वो एक माप है. அதாவது லென்த், விட்த், ஹைட் இருக்குது. அதாவது நீளம், அகலம், உயரம், இதோட கணக்குல சொல்றது, எடை இதெல்லாம் சொல்றது தான் டைமென்ஷன். मतलब लेंथ, वाइड, हाइट, कैसा हाइट है वो सब बोलने वाला ही है. பாருங்க, அது உதாரணமாக उसका एक एग्जांपल कर அதாவது ஒரு புள்ளி வச்சோம்னா அது 0 டைமென்ஷன். एक डॉट रखेगी तो रुकिए, एक फुल स्टॉप रखेगी तो वो 0 डायमेंशन है. அதே இத ரெண்டு புள்ளியை ஒண்ணா இணைச்சோம்னு சொன்னா वही हम लोग दो फुल स्टॉप को साथ में मिलाएंगे तो ரெண்டை இணைச்சோம்னா இது ஒரு டைமென்ஷன். वो एक अय्याम है. அதான் போட்டுக்க பாருங்க, இங்க ஒரு டைமென்ஷன் போட்டுக்கலாம். तो देखो ये लिखा लगा है एक डायमेंशन. அப்ப 0 டைமென்ஷன் ஒரு புள்ளி, तो देखिए 0 डायमेंशन एक फुल स्टॉप है. ரெண்டு புள்ளியை ஒண்ணா இணைக்கணும்னா ஒரு டைமென்ஷன். दो फुल स्टॉप को साथ में मिलेगा तो एक डायमेंशन. ஒரு புள்ளியில வந்து வேற எதுவுமே இல்ல, லென்த்தோ ஒரு விட்த்தோ நீளமோ அகலமோ உயரமோ எதுவுமே கிடையாது. एक फुल स्टॉप में कौन सा भी माप नहीं है, लेंथ वाइड कुछ भी नहीं है. வேற ஒரு புள்ளி தான் இது. वो खाली एक फुल स्टॉप ही है. இப்போ ஒரு டைமென்ஷன்ல ஒரு நீளம் வந்திருக்கு பாருங்க, லென்த் வந்து अभी देखो एक डायमेंशन में एक थोड़ा सा एक लाइन आया देखो. அது ஒரு லென்த் வந்து ரெண்டுக்கு ஒரு லென்த். ओ एक டிஸ்டன்ஸ் ரெண்டு புள்ளியை ஒண்ணா இணைக்கணும். वो एक लेंथ आया है. ரெண்டு புள்ளியை ஒண்ணா இணைக்கும் போது वो दो फुल स्टॉप को साथ में இங்க ஒரு मिलाएगा லென்த் तो வந்திருக்கு. उधर एक लेंथ आ जाता இந்த है. லென்த் வரத நம்ம ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் சொல்றோம். उसके लिए हम लोग फर्स्ट डायमेंशन करके बोलते हैं. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். परमेश्वर को स्तुति हो. அடுத்து பாத்தீங்கன்னா अगला देखेंगे तो அதே இத ரெண்டு, அதாவது ஒரு ரெண்டு கோடு போற ரெண்டு டைமென்ஷன் ரெண்டா இணைக்கணும் பாருங்க. तो देखिए ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் ரெண்டு புள்ளி, அதே இந்த பக்கம் ரெண்டு புள்ளி எடுத்தோம்னா 2 டைமென்ஷன் வருது பாருங்க. तो देखो पहला डायमेंशन में हम लोग एक बार लाइन लगाते हैं, मगर दूसरा डायमेंशन में और एक दो फुल स्टॉप रखेगी तो 2 डायमेंशन हो जाता है. இருக்கிறது அந்த ரெண்டு இந்த ஒரு டைமென்ஷனை ரெண்டு பக்கம் வைக்கணும். இந்த ஒரு டைமென்ஷன், இந்த ஒரு டைமென்ஷன் வைக்கணும், ரெண்டு டைமென்ஷன் ஆயிடும். तो देखिए हम लोग एक डायमेंशन में 2 फुल स्टॉप रखते हैं तो वो एक डायमेंशन हो जाता है, मगर वही इधर 2 डायमेंशन और इधर 2 डायमेंशन रखेंगे तो 2 डायमेंशन हो जाता है. அதாவது ஒரு சதுர அமைப்பு வருது பாருங்க, ஒரு சதுர அமைப்பு. वो एक स्क्वायर का आधा देखो यहाँ அதான் 2 டைமென்ஷன். वही 2 अय्याम. அப்ப இதுல நீளம் வந்திருக்கு, அகலம் வந்திருக்கு. तो देखिए इसमें Length, width लेंथ आ जाता है और वाइड आ जाता है. இதுல லென்த்தும் விட்த்தும் வந்தா 2 டைமென்ஷன் ஆயிடும். तो देखो ये लेंथ और वाइड आएगा तो 2 डायमेंशन. 3 டைமென்ஷன்ல மூணாவது டைமென்ஷன்ல तीसरा डायमेंशन में லென்த்தும் இருக்கும், விட்த்தும் இருக்கும். लेंथ भी रहेगा, विड्थ भी रहेगा. அதோட கூட இப்படி ஒரு அகலத்தை சேர்க்கிறோம். முப்பரிமாணம், முப்பரிமாணம் சொல்வாங்க. उसको ட்ரையாங்கிள் ट्रायंगल करके बोलेंगे. ட்ரையாங்கிள் ஒரு உயரம் வந்து ஹைட் வந்துருக்கு பாருங்க. उसमें एक हाइट आ जाता है देखो. இதுதான் 3 டைமென்ஷன். वही तीसरा डायमेंशन. இத நாங்க இப்படி கூட போடுவோம். वो हम लोग ऐसे भी डाल सकते हैं. இப்ப ரெண்டு செகண்ட் டைமென்ஷன் இருக்கு பாருங்க. देखो सेकंड डायमेंशन है देखो. அத ரெண்டையும் போட்டு वो दोनों भी डालकर இந்த செகंड डायमेंशन ரெண்ட போட்டு இப்ப இணைச்சோம்னா वो 2 டைமென்ஷன் வந்துருது பாருங்க. वो 2 डायमेंशन डालेगा तो आ जाते हैं देखो तीसरा डायमेंशन. சொல்றோம். இதுதான் 3 டைமென்ஷன். परमेश्वर को स्तुति. देखिए ये तीसरा डायमेंशन. वही तीसरा डायमेंशन. பாருங்க 0 டைமென்ஷன், ஃபர்ஸ்ட் டைமென்ஷன், तो देखो 0 डायमेंशन, फर्स्ट डायमेंशन அப்புறம் செகண்ட் டைமென்ஷன். और सेकंड डायमेंशन. இப்ப தேர்ட் டைமென்ஷனை பார்த்தோம். எப்படின்னு பார்த்தோம்? अभी थर्ड डायमेंशन कैसे करके ரெண்டு देखेंगे. சதுரத்தை ஒண்ணா ரெண்டு சதுரத்தையும் போட்டோம். अभी हम लोग दोनों भी स्क्वायर डाल दिया. செகண்ட் டைமென்ஷன்ல நீளமும் இருக்கு, அகலமும் இருக்கு. अभी ये सेकंड डायमेंशन में देखेंगे तो लेंथ भी है, वाइड भी है, ஆனா ஹைட் இல்ல. मगर हाइट नहीं है. தேர்ட் டைமென்ஷன்ல ஹைட் வந்துருது பாருங்க. तो थर्ड डायमेंशन में हाइट आ जाता
रहता है। அது உதாரணமா இந்த முப்பரிகமான அந்த இத போட்டா பாருங்க तो उसका एग्जांपल में ही हम लोग ट्रायंगल डालते ட்ரையாங்கிள்ல हैं। பாத்தீங்கன்னா ஒரு உயரம் வரும் பாருங்க तो ट्रायंगल में देखिए तो एक हाइट आएगा, இது 3 டைமென்ஷன் ये 3 डायमेंशन है। நம்ம டைமென்ஷன் அளவு போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி 3 டைமென்ஷன் इसको ही हम लोग वैसे ही 3 डायमेंशन में और से जाते ही रहेगा। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் परमेश्वर को स्तुति हो। முப்பட்டகமா இருக்கிறது 3 டைமென்ஷன் तो वैसे 3 स्क्वायर डालने वाला ही 3 डायमेंशन। ट्रायंगल डालेगा तो ही वो 3 डायमेंशन। இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயரா இருக்குது 2 டைமென்ஷன் ये एक स्क्वायर है और 2 आयाम। இரண்டு புள்ளி ஒண்ணா இருக்கிற ஒரு கோடு ஃபர்ஸ்ட் டைமென்ஷன்। तो 2 फुल स्टॉप एक लाइन को समझने वाला साथ में मिलाने वाला पहला एक आयाम। வேற ஒரு புள்ளி வருது 0 டைமென்ஷன்। खाली एक फुल स्टॉप 0 आयाम। இதுதான் டைமென்ஷன் பத்தி ஓரளவு எனக்கு தெரிஞ்சது சொல்றேன்। ये डायमेंशन मतलब मुझे कितना मालूम है वैसा आपको இது बताना அப்படியே है। 4th டைமென்ஷன் அப்படியே போயிட்டே இருக்கும் மெஷர்மென்ட் அப்படியே போயிட்டே இருக்கும்। ये ऐसे मेजरमेंट जाते ही रहेगा 4 डायमेंशन 3 டைமென்ஷனுக்கு மேல 4th டைமென்ஷன் ஒரு ஆப்ஜெக்ட் தெரியும் ஒரு பொருள் தெரியும் ஒரு பொருள் और 4th डायमेंशन में एक सामान रहेगा। 3 டைமென்ஷன்ல ஒரு பொருள் உருவாக்கக்கூடிய ஒரு காரியம் தெரிய तो ஆரம்பிக்கும்। 3 डायमेंशन में वो क्या बनाता है वो हम लोग को पता चल जाता है। அப்படியே போய் கொண்டிருக்கும் ஒவ்வொரு பரிமாணமா ஒவ்வொரு वैसी- பரிமாணங்களும் போய் கொண்டிருக்கும்। वैसे एक एक आयाम जाते ही रहेगा। அதான் டைமென்ஷன் பொதுவா वही डायमेंशन वही டைமென்ஷன் ஒரு மெஷர்மென்ட் அளவு அது 0 டைமென்ஷன் ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் 0 डायमेंशन फर्स्ट डायमेंशन செகண்ட் டைமென்ஷன் தேர்ட் டைமென்ஷன் सेकंड डायमेंशन थर्ड डायमेंशन और 4th டைமென்ஷன் பார்த்தோம்। और 4th डायमेंशन भी हम लोग देखते இப்போ रहेंगे। நாம பார்க்க போறது अभी हम लोग देखने वाला है தேவனுடைய 7 பரிமாணம் परमेश्वर का 7 आयाम। God's 7 dimension परमेश्वर का 7 आयाम। God's தேவனுடைய 7 பரிமாணம் என்னன்னா परमेश्वर का 7 आयाम कहाँ है? முதலாவது லைட் வெளிச்சம் पहला ज्योति, இரண்டாவது டைம் காலம் दूसरा टाइम समय, மூன்றாவது तीसरा ஆப்ஜெக்ட் பொருள் सामान, நான்காவது चौथा சயின்ஸ் அறிவியல் साइंस विज्ञान, அஞ்சாவது அவருடைய பரிமாணம் पांचवा उसका आयाम பாவிகள் செல்லக்கூடிய இடம் पापियों जाने वाला जगह, ஆறாவது அவருடைய பரிமாணம் छठवा उसका आयाम நீதிமான்கள் இருக்கக்கூடிய இடம் धर्मियों रहने वाला जगह, அதாவது பரதீசி वो मैं क्या बोलेंगे स्वर्ग பாரடைஸ் पैराडाइस पैराडाइस ஏழாவது தேவன் இருக்கிற இடம் सातवां परमेश्वर रहने वाला जगह, 7 பரிமாணங்கள் 7 आयाम வெளிச்சம் ज्योति காலம் समय ஆப்ஜெக்ட் பொருள் सामान ऑब्जेक्ट சயின்ஸ் விஞ்ஞானம் साइंस அறிவியல் विज्ञान விஞ்ஞானம் அல்லது அறிவியல்னு சொல்லலாம் विज्ञान करके बोलते हैं नहीं तो साइंस करके बोलते இது हैं। தேவனுடைய 4வது பரிமாணம் ये परमेश्वर का 7वां आयाम है। 5வது பரிமாணம் பூமிக்கு கீழே பாவியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் सो पांचवा रहने वाला धरती के नीचे पापियों रहने वाला जगह, 6வது நீதிமான்கள் ஜஸ்டிஃபை பிளேஸ் அதாவது நீதிமான்கள் இருக்கக்கூடிய ஒரு और இடம் छठवा धर्मियों रहने वाला जगह, அது பூமிக்கு கீழே தான் இருந்துச்சு वो धरती के नीचे ही था। இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்பட்ட பிறகு அது மேல கொண்டு போயிட்டாரு वो परमेश्वर लहू बहाने के बाद वो ऊपर गया। அதை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம் अभी उसके बारे में हम लोग देखने वाले அது हैं। 6வது பரிமாணம் और छठवा आयाम, அது அதுக்கப்புறம் 7வது பரிமாணம் தேவன் இருக்கிற இடம் उसके बाद 7वां आयाम परमेश्वर रहने वाला जगह। அப்ப 7 பரிமாணம் तो 7 आयाम, இந்த 7 பரிமாணத்தை ஒன் பை ஒன்னா போர்டுல விளக்கி சொல்ல போறேன் तो अभी ये 7 आयाम को हम लोग बोर्ड में लिख के बताने ஒன் वाले பை हैं। ஒன்னா ஒவ்வொரு பரிமாணமும் எப்படி एक एक आयाम कैसा रहेगा हम लोग देखने वाले हैं। 7 பரிமாணமும் ये 7 आयाम भी ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இருக்கு भजन संगीत सॉरी उत्पत्ति 1 में ही लिखा गया है। ஆதியாகமம் 1:1 இருக்குது उत्पत्ति 1 में 1वां अधिकार में 1 वचन में है। அது மாத்திரம் இல்ல பைபிள்ல வேதத்துல எல்லா இடங்களையும் அது டிராவல் அந்த 7 பரிமாணங்கள் வந்துட்டே இருக்கும் तो बाइबल में सब जगह में वो 7 आयाम आते ही रहता है। வேதம் முழுவதும் 7 பரிமாணத்தை அப்படியே வந்துட்டே இருக்கும் बाइबल में सब जगह में वो आयाम आते ही रहता है। தேவன் அந்த 7 பரிமாணத்துல வருவாரு परमेश्वर 7 आयाम में आते அவருடைய हैं। மனவாட்டியாகிய நாம அந்த 7 பரிமாணத்துல வருவோம் हम लोग परमेश्वर का दुल्हन हम भी उसमें आते हैं। அதை நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் போர்டுல अभी हम लोग वो बोर्ड में लिख के बताने वाले हैं। போர்டுல ஒவ்வொன்றா பார்ப்போம் हम बोर्ड में एक एक करके देखेंगे। கர்த்தர் ஆசீர்வதிப்பார் परमेश्वर हमको आशीर्वाद करे। கர்த்தர் ஸ்தோத்திரம் முதலாவது பரிமாணம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் வெளிச்சம் देखिए तो परमेश्वर का 7 आयाम में पहला ज्योति है। அதாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல तो देखिए उत्पत्ति 1 पर ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் आदि में परमेश्वर आकाश और पृथ्वी को बनाए थे। வானம்னா வானத்தோட சந்திரன் சூரியன் நட்சத்திரம் இதெல்லாம் அவர் படைத்தது तो आकाश मतलब वो आकाश और आकाश मतलब आकाश का चंद्रमा और तारा वो सब बनाए हैं। அவ வானத்துல தானே வெளிச்சம் இருந்துச்சு तो आकाश में ही तो ज्योति था। ஆதியாகமம் 1ல முதல் பரிமாணம் வெளிச்சம்
तो उत्पत्ति 1 में ही लिखा गया है। பாருங்க இந்த வெளிச்சம் ஒளின்னு சொல்லுவாங்க, வெளிச்சம் ரெண்டு ஒண்ணு தான், லைட். तो ज्योति को उजाला भी बोलते हैं, कुछ भी बोलते हैं। இதுல ரெண்டு விதமான வெளிச்சம் இருக்கு, ரெண்டு விதமான லைட் வெளிச்சம் இருக்குது. तो ज्योति मतलब दो ज्योति है। ஒன்று ஆங்கிலத்துல விசிபிள் லைட், இன்விசிபிள் லைட். अंग्रेजी में इनविजिबल लाइट, इनविजिबल लाइट, दृश्यमान ज्योति, अदृश्य ज्योति। தமிழ்ல வந்து கண்ணால் காணக்கூடிய வெளிச்சம், கண்ணால் காணக்கூடாத ஆவிக்குரிய வெளிச்சம். आँख से देखने वाला ज्योति, आँख से नहीं देखने वाला आत्मिक का ज्योति है। அதான் விசிபிள் லைட், இன்விசிபிள் லைட். वही दृश्यमान ज्योति, अदृश्य ज्योति। இப்போ நம்ம ஒரு பைபிள் படிக்க, வேதத்தை நம்ம படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வெளிச்சம் வேணும். तो अभी हम लोग को बाइबल पढ़ने के लिए एक बाइबल पढ़ने के लिए एक ज्योति चाहिए। ஒரு பொருளை பார்க்கிறதுக்கு வெளிச்சம் வேணும். एक सामान को देखने के लिए हम लोग को ज्योति ஒரு चाहिए। மனிதனை பார்க்கிறதுக்கு ஒரு வெளிச்சம் வேணும். एक मनुष्य को देखने के लिए एक ज्योति चाहिए। இங்க இருக்கிற அந்த வீடு, இந்த சுவர், இந்த இதுல எல்லாம், இந்த டேபிள் இதெல்லாம் பார்க்கிறதுக்கு எனக்கு ஒரு வெளிச்சம் வேணும். एक टेबल, इस सबको घर को पूरा देखने के लिए हमको एक ज्योति चाहिए। இது விசிபிள் லைட். ये सब दृश्यमान ज्योति। ஆனா ஆவிக்குரிய ஒரு வெளிச்சம், காணப்படாத ஒரு வெளிச்சம், இன்விசிபிள் லைட். आत्मिक का एक ज्योति है, वही अदृश्य का ज्योति அது है। என்னன்னு சொன்னீங்கன்னா, वो क्या करके देखेंगे? இப்ப तो எழுத்து வழியில நம்ம பைபிளை படிக்கிறோம். अभी हम लोग बाइबल में देखते हैं, बाइबल पढ़ते हैं। ஆனா அதனுடைய காரியங்கள், அதனுடைய வெளிப்பாடுகள், அதனுடைய அர்த்தங்களை புரியறதா இன்விசிபிள் லைட். उसका अर्थ और उसका वो बाइबल से पढ़ने वाला उसका प्रकाशित वाक्य है, उसका अर्थ वो हम लोग उससे आत्मिक का अदृश्य ज्योति से हम लोग देखते हैं। அதனுடைய ரகசியங்கள், அதனுடைய அந்த காரியங்களை புரிந்து கொள்றது தான் ஆவிக்குரிய வெளிச்சம். उसका भेद, उसका रहस्य और उसका पूरा अर्थ, आत्मिक का अर्थ प्रकाशित वाक्य करना और देखना ही अदृश्य ज्योति। எழுத்து வடிவில படிக்கிறதுக்கு ஒரு விசிபிள் லைட், मतलब वर्ड में पढ़ने के लिए हम लोग को विजिबल लाइट चाहिए, दृश्यमान காணக்கூடிய வெளிச்சம். वही दृश्यमान ज्योति। அதை புரிந்து கொண்டு அதனுடைய விளக்கங்களை தெரிந்து கொள்வதற்கு ஆவிக்குரிய வெளிச்சம். उसको समझने के लिए और उसका अर्थ समझने के लिए, उसका प्रकाशित वाक्य देखने के लिए अदृश्य ज्योति। அதுதான் இன்விசிபிள் லைட். वही अदृश्य ज्योति। தூதர்கள் வெளிச்சம், दूत ज्योति है, தேவன் வெளிச்சமா இருக்கிறார். परमेश्वर ज्योति है। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். परमेश्वर को स्तुति हो। பரலோக காட்சியை பார்க்க போறோம். तो स्वर्ग का देखने वाले हैं। அதெல்லாம் ஆவிக்குரிய வெளிச்சம். ये सब आत्मिक का दृश्य, கண்ணால் காணக்கூடாத ஒரு காரியமா இருக்கும். आँख से नहीं देखने वाला होगा। மனுஷ கண்ணால தான் ஆவிக்குரிய கண்ணால பார்க்க முடியும். मनुष्य का आँख से नहीं, आत्मिक का आँख से देख सकते हैं। சரி, இப்ப நம்ம விசிபிள் லைட், இந்த காணக்கூடிய இந்த வெளிச்சம், अभी ये देखिए, ये दृश्यमान ज्योति ஒரு நிமிஷத்துக்கு 1,86,000 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு போகும். एक मिनट पर 1,86,000 किलोमीटर स्पीड जाएगा। ஒரு மினிட்டுக்கு அவ்வளவு ஸ்பீடு, ஸ்பீடு வெளிச்சம். एक मिनट के लिए वैसा स्पीड है वो ज्योति। தேவன் வெளிச்சமா இருக்கிறாரு. देखो, परमेश्वर ज्योति है। சொல்றாரு, யோவான் 8:12 சொல்றாரு, वो यूहन्ना 8:12 में बोलते हैं, நான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், मैं धरती के लिए ज्योति हूँ, நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். मैं धरती के लिए ज्योति हूँ। சங்கீதம் 27:1 சொல்றாரு, भजन संहिता 27:1 में बोला गया है, நான் வெளிச்சமும் என் கர்த்தர் என் வெளிச்சம் மீட்புமானவர் சொல்லப்பட்டது. परमेश्वर मेरा ज्योति और मुझे रक्षा करने वाला है। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். परमेश्वर को स्तुति हो। அப்படிப்பட்ட வெளிச்சத்தின் தேவன், वैसा ज्योति का परमेश्वर, வெளிச்சத்துல வெளிச்சம் எவ்வளவு ஸ்பீடுல போகுது பாருங்க. वो देखिए, वो 1 मिनट पर कितना स्पीड में जाता है। நாமளும் வெளிச்சத்தின் ஸ்பீடுல போவோம் ஒரு நாள். वैसे हम लोग भी वो स्पीड में जाएंगे। அந்த வெளிச்சத்துக்குரிய சரீரத்தை பெற்று वो ज्योति का शरीर पाकर அந்த சரீரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளப்படுற போது அவ்வளவு ஸ்பீடுல போவோம். वो शरीर में जाने के समय वो शरीर में जाकर हम लोग ज्योति का अंदर जाएंगे। அந்த மாதிரி வெளிச்சத்தினுடைய ஸ்பீடு பாத்துக்கோங்க. वैसा एक स्पीड है, देखिए आप। இப்ப வெளிச்சம் தேவனுடைய முதல் பரிமாணம். अभी देखिए, ज्योति परमेश्वर का पहला आयाम है, पहला आयाम है। இப்ப அவர் மாத்திரம் வெளிச்சமா இல்ல, अभी वो काली ज्योति नहीं है, நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்கங்கறாரு. आप धरती के लिए एक ज्योति करके बोलते हैं। 1 தெசலோனிக்கேயர் 5:5 சொல்லுது, 1 தெசலோनिकैयर 5:5 बोलता है, நீங்களே வெளிச்சத்தின் பிள்ளைகள் சொன்னாரு. आप ही ज्योति को बच्चे हैं करके बोलते हैं। மத்தேயு 5ல சொல்றாரு, मत्ती 5 में बोलते நீங்க हैं, உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்கங்கறாரு. आप ही धरती के लिए ज्योति हैं करके बोलते हैं। அவருடைய வெளிச்சத்தை நாம் பெற்று நாம் ஆவிக்குரிய வெளிச்சமாக மாற முடியும். उसका ज्योति को हम लोग पाकर और हम लोग ज्योति बन सकते हैं। அவர் வெளிச்சம் இல்லாம நம்மளை கர்த்தர் வெளிச்சமா மாற்றுகிறார். वो ज्योति नहीं बल्कि हमको भी ज्योति बनाते हैं। இதுதான் ஃபர்ஸ்ட் டைமென்ஷன். वही पहला आयाम। இரண்டாவது டைமென்ஷன் दूसरा आयाम காலம் का समय। अभी हम लोग देखते हैं उसको।
ரெண்டாவது பரிமாணம் காலம், டைம். दूसरा दूसरा विज्ञान समय. ஆதியாகமம் 1:1 பார்க்கிறோம். उत्पत्ति 1:1 में पढ़ते हैं. ஆதியிலே आदि में. இந்த பிகினிங் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கும். अंग्रेजी में इन द बिगिनिंग करके बोला रहेगा. நாள் கணக்கே இல்லை. मतलब आदि में करके बोला गया है. காலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். क्योंकि वो समय से बाहर है. அதனால தேவன் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர். तो परमेश्वर समय से बाहर है उसके लिए. அதனால எபிரேயர் 13:8 சொல்லுது. उसके लिए इब्राहिम 13:8 में बोला गया है. இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். पर यीशु मसीह कल आज युग में एक सा है. எல்லா காலத்துக்கும் அவர் அப்பாற்பட்டவராய் இருக்கிறார். सब समय से बाहर है वो. முக்காலத்துக்கு அவர் அப்பாற்பட்டவராய் இருக்கிறார். तो पहले से इसमें கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். परमेश्वर को स्तुति हो. நாமும் கூட அவருக்குள்ள முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். हम भी उन पे रहकर बोला गया है. எபேசியர் 1:4 சொல்லுது. एफेसियर 1:1 में बोला गया है. நாம் உலக தோற்றத்துக்கு முன்னாடி அவருக்குள்ள முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். हम लोग धरती से पहले उन पर है करके बोला गया है. யோபு 38ல யோபு சொல்றாரு. युग में बोला गया है. हुक में बोला गया है. 38ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. 38 में बोलते हैं. நாம் உலகம் உண்டாகும் போது அவரோட கூட இருந்து நாம கம்பீரத்தோம்னு சொல்றாரு. हम उसके साथ रह करके बोला गया है. அவர் பூமி அஸ்திபாரப்படுத்தின போது वो धरती में रहने का समय நட்சத்திரங்கள்லாம் கம்பீரமா பாடிச்சான். पूरा तारों सब उसको गाना गाए थे. தேவபுத்திரர்கள் எல்லாம் கம்பீரித்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. देव का पुत्र सब उस पर थे करके बोला गया அந்த है. தேவபுத்திரர்கள் நீங்கள் நானும் தான். उसका देव पुत्र हम लोग हैं. உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி அவர்களை முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். धरती होने से पहले उस पर थे. அவர் பூமியை சிருஷ்டிக்கும் போது வானத்தை முதல்ல சிருஷ்டித்தாரு. वो धरती बनाने का समय स्वर्ग को पहला ஃபர்ஸ்ட் बनाए थे. வானத்தை சிருஷ்டித்தாரு. पहला स्वर्ग को बनाए அப்புறம் தான் थे. பூமியை சிருஷ்டிக்கிறாரு. उसके बाद ही धरती का அப்புறம் बनाए நம்ம அவரோட थे. கூட பூமியில நம்ம அவரோட வானத்துல அவரோட முன்குறிக்கப்பட்டிருந்திருக்கிறோம். तो हम लोग उसके साथ थे करके बोला गया है. உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். धरती बनने से पहले उसके साथ थे. அதான் யோபு 38ல யோபு சொல்றாரு. वही यहोवा बोलता है. அவரோட கூட தேவபுத்திரர்கள் இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. उसके साथ देव का पुत्र थे करके बोला गया है. நட்சத்திரங்கள்லாம் தேவதூதர்கள். तारों सब परमेश्वर का தேவபுத்திரர்கள் நாம் மனவாட்டி. देव पुत्र मतलब हम लोग के देव दूतों करके बोला गया था. देव दूत है करके बोला गया है. நட்சத்திரங்கள் தேவதூதர்கள். देव का तारा मतलब देव दूतों. அந்த தேவபுத்திரர்கள் யார் அப்படின்னா वो देव का पुत्र कौन है அது कहता? நாம தான் மனவாட்டி தான். அது वो हम भी करके बोला गया है. நாம அப்படி உலகம் உண்டாக முன்னாடி அந்த காலத்துல அவருக்கு அதாவது உலக தோட்டத்துக்கு முன்னாடி நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். हम लोग धरती बनने से पहले ही हम लोग उस पर थे करके बोला गया है. தேவன் காலத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறாரு. परमेश्वर समय से बाहर करके बोला गया है. அவருக்குள் முன்குறிக்கப்பட்ட उसका अंदर हम लोग है करके बोला உலக गया है. தோட்டத்துக்கு முன்னாடி முன்குறிக்கப்பட்ட समय से पहला चुने गए हो. நாமும் காலத்துக்கு அப்பாற்பட்டவர்களா இருக்கிறோம். हम भी वो समय से बाहर करके बोला गया है. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். परमेश्वर को स्तुति हो. நாம் காலத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கிறோம். हम लोग समय से बाहर है. இதுதான் இரண்டாவது பரிமாணம். वही दूसरा अयान. மூன்றாவது பரிமாணம், தேர்ட் டைமென்ஷன். तीसरा अयान ஆப்ஜெக்ட், பொருள். ऑब्जेक्ट वस्तु. வானத்துல நிறைய பொருட்கள், स्वर्ग में बहुत கற்கள், वस्तु है. மணிகள் இதெல்லாம் வானமண்டலத்துல இருந்திருக்குது. मिट्टी सब उसका अंदर है. அதாவது அதனுடைய பொருள் அது வேதத்துல பார்த்தோம்னா वो हम लोग वचन में देखेंगे तो 1 தீமோத்தேயு 3:16 படிச்சீங்கன்னா 1 तीमुथियुस 3:16 में बोला गया है. அன்றையும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளும்படி மகா மேன்மை உள்ளது. उस दिन भी वचन बहुत बड़ा बोला गया है. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். परमेश्वर स्वर्ग के परमेश्वर देह में प्रकट हुए थे. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அதான் 1 परमेश्वर தீமோத்தேயு देह 3:16. में प्रकट हुए थे. அப்ப மாம்சத்திலே தேவன் வெளிப்படும்போது तो देह में प्रकट होने का समय அந்த மாம்சத்துல என்னென்ன இருக்கும்? वो देह में क्या क्या रहता है? எலும்பு இருக்கும், தோல் இருக்கும், ரத்தம் இருக்கும், தண்ணீர் இருக்கும், கெமிக்கல்ஸ். तछुआ रहेगा, हड्डियां रहेगा, खून रहेगा, पानी रहेगा और केमिकल्स रहेगा. கெமிக்கல்ல கால்சியம், பொட்டாசியம் இதெல்லாம் நம்ம சரீரத்துல இருக்குது. केमिकल में मतलब कैल्शियम, प्रोटीन अनेक केमिकल्स, कार्बोहाइड्रेट्स वो सब है. அது மாதிரி மாலிகுல்ஸ் மூலப்பொருட்கள் இருக்குது और சரீரத்துல. मालिक्यूल्स है. அப்ப நம்முடைய சரீரத்துல நம்ம சரீர மாம்சத்துல 7 காரியம் இருக்குது. तो हमारा शरीर में 7 कामों है. எலும்பு இருக்குது, हड्डियां है, தோல் இருக்குது, त्वचा है, அடுத்து மாம்சம் இருக்குது, उसके बाद खून है, நரம்பு இருக்குது. நரம்பு नर्वस சர்க்குலேஷன் ஆகும். सिस्टम है, பிளட் சர்க்குலேஷன் ஆகுது, நரம்பு வேணும். ब्लड நரம்பு, सर्कुलेशन होता है, ரத்தம் இருக்குது, लहू है, தண்ணி இருக்குது, पानी है,
சில கெமிக்கல்ஸ் कुछ केमिकल है எல்லாம் நம்ம சரீரத்துல இருக்குது மூலக்கூறு ये எல்லாம் सब இருக்குது हमारा शरीर में है இயேசு கிறிஸ்து சரீரத்துல இந்த 7 அந்த காரியங்கள் இருந்தது परमेश्वर का शरीर में 7 काम था கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் परमेश्वर को स्तुति ஒண்ணு விட்டுட்டேன் நரம்புகள் நர்வஸ் नर्वस ஏழு को பொருட்கள் छोड़ வருது दिया था பாருங்க ஏழு காரியம் வருது பாருங்க तो बाकी सब आता है देखो இது ஒவ்வொரு மனுஷனுடைய சரீரத்துல இருக்குது एक एक मनुष्य का शरीर அப்ப में है மூன்றாவது பரிமாணம் ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பொருள் तो तीसरा अयान एक वस्तु है ஒரு பொருளை பாக்குறோம் அதான் மூணாவது டைமென்ஷன் एक वस्तु को देखते हैं वही है ஒரு டேபிள பாக்குறோம் ஒரு மைக்க பாக்குறோம் ஒரு ஃப்ரிட்ஜை பாக்குறோம் एक टेप को देखते हैं एक टेबल को देखते हैं एक माइक को देखते हैं एक टीवी को देखते हैं एक फ्रिज को देखते हैं இதெல்லாம் ஒரு தேர்ட் டைமென்ஷன் वही மூன்றாவது एक थर्ड இது ஒரு डायमेंशन பொருள் एक वस्तु காணக்கூடாத தேவன் नहीं देखने वाला அவர் परमेश्वर ஒரு சரீரத்துல வந்தாரு वो एक शरीर पर आए थे இதுதான் தேர்ட் டைமென்ஷன் वही थर्ड அந்த डायमेंशन சரீரத்துல என்னென்ன காரியங்கள் என்னென்ன பொருட்கள் இருக்குது பார்த்தோம் ये डायमेंशन में क्या क्या काम है वो सब लोग देखे थे இதுதான் மூன்றாவது பரிமாணம் यही तीसरा अयान இதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் परमेश्वर को स्तुति அதுல हो உள்ள எல்லா காரியங்களையும் பார்த்தோம் उसका सब काम हम लोग देखे थे அவரும் மாம்சத்துல வெளிப்பட்டாரு वो भी देह में प्रकट அப்ப हुए ஒரு थे பொருள் காணப்படுது वो एक वस्तु होता है நாமளும் சரீரத்துல இருக்கிறோம் हम भी शरीर पर है நம்ம தேர்ட் டைமென்ஷன்ல இருக்கிறோம் மூன்றாவது பொருள் நம்மள காணப்பட்டா हम பொருள் भी एक காணப்படுறோம் थर्ड वस्तु में हम लोग भी एक वस्तु है கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் परमेश्वर को स्तुति हो அடுத்து 4 டைமென்ஷன் अभी பார்ப்போம் हम लोग चारवां डायमेंशन देखेंगे परमेश्वर को स्तुति हो 4வது பரிமாணம் சயின்ஸ் அறிவியல் छात्वा विज्ञान साइंस है विज्ञान அறிவியல் அல்லது விஞ்ஞானம் சொல்லுவோம் சயின்ஸ் साइंस बोलते हैं विज्ञान को बोलते हैं ஆதியாகமம் 1:1ல பாக்குறோம் उत्पत्ति एक में पढ़ते हैं வானத்துல படைத்த சூரியன் சந்திரன் நட்சத்திரம் பிளானட் கோள்கள் அந்த வானமண்டலத்துல ராசிகள் நட்சத்திரம் ராசிகள் எல்லாமே அறிவியல் தான் तो स्वर्ग में बनाया हुआ सूरज चांद तारों ग्रह वो सब विज्ञानी है இதான் 4th டைமென்ஷன் वही छठवा आईना ஒரு आयान மனுஷன் நான் இருக்கிறேன் अभी मैं एक मनुष्य हूँ இதை ஒரு देखो டிவில எடுத்து அது சேட்டலைட் லைட் மூலமாக அந்த ஈதர் அலைகள் மூலமாக அப்படியே ஒரு டிவி ரிசர்வ் பண்ணி அதை நீங்க டிவில பாக்குறீங்க அதான் 4th டைமென்ஷன் तो अभी मैं एक मनुष्य हूँ अभी मेरा एक मैसेज लेते वो सैटेलाइट से वो टीवी में आकर वो टीवी से जाता है உங்களுக்கு மொபைல்ல கூட சேட்டலைட் எடுத்து பாக்குறீங்களா अभी 4th டைமென்ஷன் अभी वो अब मोबाइल से भी देखते हैं ना वही 4th डायमेंशन இதெல்லாம் 4th டைமென்ஷன் ये सब विज्ञान सब 4th डायमेंशन அந்த வானமண்டலத்துல சேட்டலைட்ல இருந்தது அந்த லைட் எடுத்து அந்த அலை வந்து அது மூலமா தான் நம்ம 4th டைமென்ஷன் वो सैटेलाइट से वो उधर से जाकर वो 4th डायमेंशन आता है ஒரு மனுஷன் 4 டைமென்ஷன்ல வரலாம் 4 பரிமாணத்துல तो வரலாம் देखो एक मनुष्य 4 विज्ञान 4 अन्य में आ सकते ஒரு हैं மனுஷன் ஒரு பொருள் மனுஷன் ஒரு சரீரத்துல இருக்கிறதா பொருள் 3rd டைமென்ஷன் तो देखो एक मनुष्य पहला एक वस्तु है और एक वस्तु है அந்த மனுஷனை பார்க்கிறதுக்கு ஒரு வெளிச்சம் வேணும் वो मनुष्य को देखने के लिए एक ज्योति அது चाहिए ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் वो फर्स्ट डायमेंशन அடுத்து அவனை பார்க்கிறதுக்கு அந்த டைம் ஒரு சமயம் வேணும் காலம் நேரம் வேணும் उनको देखने के लिए एक समय चाहिए அது செகண்ட் டைமென்ஷன் वो दूसरा डायमेंशन பாருங்க நாலாவது டைமென்ஷன் छठवा विज्ञान அத டிவில எடுத்து நீங்க பாக்குறீங்க அத 4th டைமென்ஷன் उसको टीवी में देखकर आप देख रहे हो वही छठवा आईना பாருங்க நான் டிவிலயோ ஒரு மொபைல் போன்லயோ இல்ல ஐபோன்ல வர்றோம்னா இந்த 4th டைமென்ஷன் கண்டிப்பா இருக்கும் देखो ये टीवी में नहीं तो फोन में आईफोन में कौन कहाँ भी आए तो वो 4th डायमेंशन आ जाता है அதுல 4 டைமென்ஷன் இருக்கும் उसमें 4 डायमेंशन भी चाहिए மனுஷனுக்கு அந்த 4 டைமென்ஷன் கண்டிப்பா காணப்படும் एक मनुष्य को वो चाहिए वो 4 डायमेंशन चाहिए சோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் वो भी नहीं देखते நம்முடைய தேவன் அறிவியலுக்கு விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டவர் तो हमारा परमेश्वर विज्ञान से भी बड़ा है அவர் தொலைநோக்கு பார்வையுள்ளவர் वो दूर तक देखने वाला அவர் देख ஒரே सकते हैं நேரத்துல இங்கே இதே இடத்துல இருப்பாரு वो एक ही समय यहाँ भी रह सकते அதே हैं சமயத்துல உலகத்துல எங்க கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுத்தாலும் அங்கே அவர் வியாபித்திருப்பார் और कौन सा जगह में प्रार्थना कर रहे हैं वहाँ भी रहते हैं அமெரிக்காவுல இருப்பாரு अमेरिका में रहते हैं லண்டன்ல இருப்பாரு लंदन में रहते हैं அதே டைம் இந்தியாவுல இருப்பாரு वही समय इंडिया में அவர் रहेंगे பல இடங்கள்ல அவர் எங்க வியாபித்திருப்பார் और वो ये जगह इंडिया में कहाँ भी रहते அவர் हैं அறிவியலுக்கு அப்பாற்பட்டது वो विज्ञान से बड़े हैं அவர் பூமியில இருந்த நாட்கள்ல கூட वो धरती में रहने का समय भी அது இறையாது அதாவது பெரிய புயல் அடிச்சிச்சு एक बड़ा एक सुनामी आ गया बाढ़ आ गया போட்ல போயிட்டு இருக்கும்போது वो बोट में जाते रहते हैं இறையாதே அமைதலா இருன்னு சொன்னாரு आवाज मत कर चुप चुप உடனே அப்படியே அமர்ந்துருச்சு वैसे ही चुप हो गया பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல पुराने नियम का दिनों में யோசுவாவின் நாட்கள்ல योशुआ का दिनों में சூரியனை சந்திரனை நிப்பாட்ட வச்சாரு सूरज को और चांद को रुकना पड़ेगा
அவர் சூப்பர் நேச்சுரல் பவர், இயற்கைக்கு மேற்பட்ட வல்லமையை वो செயல்படுத்த தேவன். सुपर नेचुरल पावर रखने वाला परमेश्वर அவர் है। எந்த விஞ்ஞானம் அவரை கட்டுப்படுத்த முடியாது. उसको कौन सा भी विज्ञान उनको नहीं बंद नहीं कर எலிசாவின் सकते। நாட்கள்ல एलिशा का दिनों में கோடாரி மரம் வெட்டும்போது கீழே தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. मतलब एक पेड़ कट करने का समय वो क्या कट करने वाला तलवार नीचे गिर गया। தண்ணியில இரும்பு வந்து மிதக்காது, தண்ணியில வந்து அது அப்படியே முழுகி போயிடும். तो एक पहला मेटल पानी में नहीं रहता, वो नीचे जा जाता है। ஆனா எலிசா என்ன பண்றாரு? पर एलिशा क्या करता ஒரு है? மரத்தை வெட்டி போடுறாரு. एक मतलब एक पेड़ को काट कर डालते हैं। மரத்துல அந்த இரும்பு வந்து மிதக்குது. वो पेड़ में वो मेटल आ जाता है। பாருங்க, இரும்பு தண்ணியில மிதக்கிற மாதிரி அந்த சம்பவம் तो சொல்லப்பட்டிருக்கு. ये संभव बोला गया। देखिए தேவன் விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டவர். परमेश्वर विज्ञान से बड़े हैं। ஐந்தப்பத்தை கொண்டு ஐந்தப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்த தேவன். 5 रोटी और दो मछली से 5000 लोगों को पोष किया परमेश्वर। வெறும் தண்ணீரை திராட்சரசமா மாற்றின தேவன். खाली पानी को द्राक्ष रस बनाया। कैसा हुआ? எந்த விஞ்ஞானம் அங்க செஞ்சுச்சு? कौन सा विज्ञान அங்க ने எங்க किया? கெமிக்கல் வந்துச்சு, அங்க எங்க கெமிஸ்ட்ரி வந்துச்சு? उधर कहाँ केमिकल आया, कहाँ केमिस्ट्री आया? கெமிஸ்ட்ரிக்கு அப்பாற்பட்டவர். परमेश्वर सब केमिस्ट्री से बड़े हैं। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். परमेश्वर को நான் ஒரு स्तुति। அறிவியலுக்கு அப்பாற்பட்டவர்னு சொன்னேன். कोई विज्ञान से बड़े बोला गया है। காற்று அமர்த்தின தேவன். तो वो बाढ़ को ही बंद किया वो परमेश्वर। தண்ணீரை திராட்சரசமா மாற்றின தேவன். पानी को द्राक्ष रस बनाने वाला परमेश्वर। தண்ணீரை ரத்தமா மாற்றின தேவன். पानी को लहू बनाने वाला மோசே நாட்கள் அந்த परमेश्वर। காரியத்தை செய்தாரு. मूसा का दिन में वो किए थे। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर को இப்படி स्तुति। அநேக காரியங்கள் அவர் பூமியில இருந்த நாட்களில் वैसा செய்தார். बहुत काम वो धरती पे रहने के समय किए थे। ஒரு அத்தி மரத்தை சபித்தார், அது கனி கொடுக்காம அப்படியே ஸ்டாப் ஆயி அது பட்டு போச்சு. तो एक पेड़ को शाप दिया, वो वैसे ही फूल नहीं दिया, वैसे ही बन எங்க गया। அந்த சுவாலஜி, எங்க பாட்டனி, अங்க தாவரவியல் நடந்துச்சு. वो वहाँ का विज्ञान हुआ था, कुछ नहीं हुआ था। விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட तो தேவன். परमेश्वर विज्ञान से बड़े அது हैं। மாத்திரமல்ல, वो खाली नहीं है, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு वो मरकर गड़कर 3ஆம் நாள்ல உயிர்த்தெழுந்தார். तीसरा दिन उठ रहे थे। கல்லறை திறந்து உயிரோட எழுப்பிட்டார். वो रिसरेक्शन पावर, वो उठे गए थे। உயிரோட எழுப்பி 40 நாள் சீசர்களுக்கு தரிசனமானார். उठकर जीवन के साथ उठकर 40 दिन उनका प्रेरितों के साथ उनका चेले के साथ सेवकाई किए थे। 40 நாள் சீசர்களுக்கு தரிசனமானார். 40 दिन चेले को दर्शन हुए थे। கடைசியா அவர் என்ன பண்ணாருன்னா, अंत में वो क्या किए? உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். वो ऊपर उठाए गए थे। சீசருக்கு முன்பாக கண்களுக்கு முன்பாக உயர அவர் ஒரு மேகம் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். वो चेले के सामने उनको उठाया गया था। அதான் அப்போஸ்தலர் 1 9 10 11 படிச்சீங்கன்னா தெரியும். वही प्रेरित 1 में 9 10 11 पढ़ेगा तो எப்படி அவங்க சரீரம் அப்படி மேல சல்லுல ஏத்தப்பட்டுச்சு वो பாருங்க. कैसे है उनका शरीर ऐसे ऊपर देख रहा है। எல்லாரும் அப்படியே மேல வானத்தை நோக்கி பாக்குறாங்க, மேகம் அவரை எடுத்துக்கும். सब लोग उसे स्वर्ग को ऊपर देख रहे हैं। அப்பதான் சொல்றாங்க, तभी बोलते हैं வானத்தை அண்ணாந்து பாக்குறீங்கல்ல, आप स्वर्ग को ऊपर देख रहे हैं அவர் எப்படி ना। மேகத்துக்கு எழுந்தருளி போனார், அப்படியே மறுபடியும் வருவார். वो कैसा स्वर्ग को उठाएगा तो वैसे नीचे आएंगे। பாருங்க, இதான் நம்முடைய தேவன். तो वही हमारा परमेश्वर। மறுபடியும் நாமளும் இதே மாதிரி भी वैसे ही இதே மாதிரி சூப்பர் நேச்சுரல் பவர், விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் நம்மை கொண்டு செய்வார். वैसे सुपर नेचुरल पावर हमसे परमेश्वर करवाएंगे। நாமளும் ஒரு நாள் ராக்கெட் எப்படி சல்லுல விட்டு சேட்டலைட்ல விட்டு விடுறாங்களோ, அது மாதிரி நாமளும் வானத்துக்கு உயர எடுத்துக்கொள்ளப்பட போறோம். कैसे एक रॉकेट को भेजते हैं वैसे परमेश्वर हमको भी उठा के लेके जाते ஒரு हैं। ராக்கெட் அப்படி டல் விடுறாங்க பாருங்க, சல்லுன்னு ராக்கெட் எப்படி போகுது तो பாருங்க. कैसा रॉकेट अभी जाते हैं, देखो रॉकेट सर करके ऊपर जाता है, அதே वैसे हम மாதிரி लोग தேவன் நம்மை கொண்டு செல்வார். वैसे हम लोग भी परमेश्वर हमसे ஃபோர்த் करवाएंगे। டைமென்ஷன் அறிவியல் விஞ்ஞானம். यही फोर्थ डायमेंशन। அவர் படைத்த அந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் அவரைத்தான் வெளிப்படுத்துது. तो वो किया वो सूरज चांद तारा ग्रह सब இந்த நட்சத்திர ராசிகள், वो ताराओं சூரிய மண்டல சுத்தி 12 பிளானட்ஸ் இருக்குது, 12 நட்சத்திர மண்டலங்கள் இருக்குது. वो सूर्य के बाजू में 12 ग्रह है। அது அந்த 12 நட்சத்திர ராசிகளும் वो 12 ग्रह भी சூரியனுடைய வெளிச்சத்தை பற்றி சூரியனை தான் அது பிரதிபலிக்குது. वो सूरज का ज्योति पाकर ही वो सूरज को ही देखते हैं। இந்த 12 ராசிகளை பத்தி நான் செய்தி தனியா கொடுக்கிறேன். ये 12 ग्रह के बारे में आपको बताता हूँ அது मैं। இன்னைக்கு ஆவிக்குரிய பிரகாரமா எதை குறிக்கிறது தனி செய்தி உங்களுக்கு. अभी वो आत्मिक में वो क्या करता है वो मैं आपको बताता हूँ। 12 நட்சத்திர ராசிகள் 12 ग्रह எல்லாம் तारों का ग्रह எல்லாம் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துது. वो सब परमेश्वर को सुनते हैं। அது பைபிள்ல இருக்குது, वो बाइबल में है, யோபுல சொல்லப்பட்டிருக்கு. यहोवा में बोला गया है। நட்சத்திர ராசிகள் அவர்தான் உண்டாக்கினார். वही ताराओं का ग्रह बना है சாத்தான் இதுக்கு அதை தவறா யூஸ் பண்ணி और वो शैतान उसको गलत बनाकर கிரகம் பார்க்கிறது நாள் பார்க்கறதுன்னு சொல்லி மனிதர்கள் அதை வச்சு கணக்கிட்டு சொல்றாங்க. तो वो दिन देखने वाला वैसा सब होता है। ஆனா நட்சத்திர ராசிகள் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துது. मगर ताराओं का ग्रह परमेश्वर को सुनते
सुनते हैं। 12 நட்சத்திர ராசிகளும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும். 12 ग्रह परमेश्वर को सुनते हैं। அதுல முதலாவது ராசி கன்னி ராசி. वो पहला ग्रह गर्भ रहने वाला ग्रह। கன்னி ராசி அது. वो ग्रह है। அது கன்னி வயித்துல இயேசு பிறப்பு அறிவிக்குது. वो परमेश्वर को सुनता है। கடைசி ராசி சிம்ம ராசி. अंतिम राशि सिंह का ग्रह है। அது இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகையை वो வெளிப்படுத்தும். मसीहा का दूसरा आगमन को सुनता யூதா है। கோத்திரத்து சிங்கத்துடைய இரண்டாவது செகண்ட் கமிங் அறிவிக்குது. யூதா का राजा परमेश्वर मसीह को आगमन का सुनता है। இது குறித்து அடுத்து நாங்க செய்தி போடுவோம். इसका बारे में अगला हम लोग संदेश டோல் देंगे। ஜோடக்ஸ் 12 நட்சத்திர ராசிகளுக்கு 12 जुड़ाक्स वो हम लोग को இது बाद में देखेंगे। தேவனுடைய நாலாவது பரிமாணம். ये परमेश्वर का चौथा Fourth dimension. डायमेंशन। அது தேவனை வெளிப்படுத்துது. वो परमेश्वर को सुनता தேவன் है। விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டவர். परमेश्वर विज्ञान தொலைநோக்கு பார்வை உள்ளவர். से बाहर है, ஒரே विज्ञान से நேரத்துல बड़े हैं। ஒரே நேரத்துல பூமியில எல்லா இடங்களிலும் அவர் வியாபித்திருப்பார். तो एक ही समय में धरती में कहाँ भी रहे थे। ஒரு நேரத்துல வானத்துல இருப்பார், அதே நேரத்துல பூமியில இருப்பார். एक ही समय में धरती में भी रहेंगे, स्वर्ग में भी रहेंगे। பூமியில இருந்து வானத்தை அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. स्वर्ग से वो ऊपर उठाए गए எந்த थे। விஞ்ஞானம் அதை தடுக்க முடியாது. कौन सा विज्ञान उनको नहीं वो எந்த सुन புவியீர்ப்பு सकता है। சக்தி அவரை தடுத்து கீழே நீ மேல போக முடியாது, கீழே இருக்கிறத தடுக்க முடியாது. कौन सा भी विज्ञान का शक्ति तू ऊपर नहीं जा सकते, नीचे नहीं जा सकते। நீட்டனுடைய லா சொல்லுவாங்க. அந்த லா வந்து அப்படி மேல விடாது, கீழே தான் இழுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. புவியீர்ப்பு சக்தி वो न्यूटन लॉ को बोलते हैं, ग्रेविटी का कर वो नीचे ऊपर नहीं चलेगा, नीचे ही हमको रखते रहेगा। கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். वो परमेश्वर को सुनती है, எதுவும் தடுக்க முடியாது. वो कुछ नहीं छोड़ेगा, இதே कुछ மாதிரி नहीं पकड़ेगा। இதே மாதிரி மணவாட்டி உயர எடுத்துக்கொள்ளப்படுவோம். वैसे दुल्हन भी उठाए जाते ராட்சசர்கள் हैं। அவருடைய ரகசியங்களை எடுத்துக்கொள்ளப்படுவோம். रैप्चर हम लोग आगमन में उसके साथ जाते இது हैं। தேவனுடைய நாலாவது ये பரிமாணம். परमेश्वर का चारवां ज्ञान। நாமளும் இந்த நாலாவது பரிமாணத்துல டிராவல் हम பண்ணுவோம். लोग भी वो चारवां आयन में जाते அவரை போல हैं। உயர எடுத்துக்கொள்ளப்படுவோம். उसके जैसे हम लोग उठाए जाते அடுத்த हैं। அஞ்சாவது பரிமாணத்தை பார்ப்போம். उसके बाद पांचवा आयन को देखते हैं। स्तुति। அஞ்சாவது டைமென்ஷன், पांचवा आयन, ஃபிஃப்த் டைமென்ஷன், पांचवा आयन பாவிகள் செல்லக்கூடிய இடம், पापियों को जाने वाला जगह, சின்னர் பிளேஸ். सिनर प्लेस। அது நரகம் பாதாளம் சொல்லலாம். वो नर्क करके बोल सकते हैं, பாதாளம் சொல்லப்பட்டிருக்கு. वो नर्क करके बोला गया है। லூக்கா 16:23 படிச்சீங்கன்னா लूका 16:23 में बोला गया அங்க है। ஒரு ஐஸ்வர்யமான லாசரை பார்க்கிறோம். उधर एक उधर पैसा रहने वाला और धर्मी को देखते हैं। ஐஸ்வர்யம் எடுத்துக்கிட்டு பரதேசிக்கு போயிட்டா. वो क्या बोलते पैसा रहने वाला ऊपर प्रदेश में लेके गए थे, இது ரெண்டுமே கீழே தான் இருக்குது. और ये दोनों नीचे ही है। பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல பரதேசியும் பாவியில் இருக்கக்கூடிய இடமும் பூமி கீழே தான் இருக்கு. பூமியில தான் இருக்கு. பூமி கீழே. क्या पुराना नियम में पापियों जाने वाला जगह और धर्मियों जाने वाला जगह दोनों भी नीचे ही है। அங்க இருந்த அந்த ஐஸ்வர்யவான் அங்க பாதாளத்துல வேதனைப்படுகிறார். उधर रहने वाला पैसा रहने वाला बहुत दुख होता है। அதான் இங்க லூக்கா 16:23 படிக்கிறோம். वही लूका 13:23 में बोल இங்க देखते 1 हैं। பேதுரு 3ஆம் அதிகாரம் 18 இருந்து 20 வரைக்கும் படிச்சீங்க. एक पत्रस 3 में 18 से 20 तक पढ़ेंगे तो இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு परमेश्वर मरकर गड़ा गाकर அவர் மாம்சத்துல கொல்லப்பட்டு और देह में मरकर ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டு आत्मिक में அந்த उठकर ஆவியில பாதாளத்துல போய் அந்த ஆவி எடுத்து பிரசங்கித்தார். वो आत्मिक का शरीर में वो क्या बोलते हैं, नर्क में जाकर सुसमाचार அந்த बताए थे। பாதாளத்துல உள்ள அந்த இலக்கப்பட்ட ஆத்துமாக்கள் கிடக்கும். और नर्क में कौन छोड़ दिए गए वो लोग वो जा रहे हैं, उनका அசுத்த आत्मा ஆவிகள் रहेगा। செத்த ஆவிகள் அந்த பாதாளத்துல தான் वो இருக்குது. मरे हुए लोगों वो सब हो देते हैं। அங்கவே அவர் பிரசங்கிக்கிறார். उधर जाके वो सुसमाचार बताए थे। அதான் 2 பேதுரு 2:4 वही சொல்லப்பட்டிருக்கு. 2 पत्रस 2:4 में बोला गया है। மத்தேயு 8:29 பத்தி நரகத்துல मत्ती 8:29 में बोला गया है। வெளிப்படுத்தல் 11:7 இருக்குது. प्रकाशित वाक्य 11:7 बोला गया है। வெளிப்படுத்தல் 17:8 இருக்குது. प्रकाशित वाक्य 17:8 में बोला गया இதெல்லாம் है। பாதாளங்கிற வார்த்தை இருக்குது. इधर सब नर्क करके बोला गया है। அவர் இயேசு கிறிஸ்து பூமியில மாத்திரம் பிரசங்கிக்கல. परमेश्वर काली धरती में ने प्रकाशित किए। பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல धरतियों का दिनों में அந்த பாதாளத்துக்கு போய் उधर नर्क में जाकर பூமியின் மத்தியில் இருக்கிற அந்த பாதாளத்துல போய் அந்த பாவி அந்த இலக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை उधर और பிரசங்கிக்கிறார். नीचे नर्क में जाकर वो सुसमाचार बता रहे हैं। அதான் 1 பேதுரு 3:18-19 வாசிக்கிறோம். वही 1 पत्रस 3 में 18-19-20 पढ़ते हैं। நோவா காலத்துல கீழ்ப்படியாமல் போன ஆத்துமாக்களுக்கு அவர் பிரசங்கம் பண்றார். नूहा का दिनों में वो सुसमाचार बताया गया था। அவர் எபேசியர் 4:8-9 वो சொல்லப்பட்டிருக்கு. इफिसियों 4:8-9 में भी बोला गया है। அப்ப பைபிள்ல பாதாளங்கிறது பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. तो देखिए नर्क कर बाइबल में बोला गया है। பல இடங்கள்ல இருக்கு, அதை நான் எழுதி வச்சிருக்கேன், பாத்துக்கோங்க. तो मैं बहुत जगह में लिखा गया है, मैं आपको बताया। देखिए இயேசு கிறிஸ்து ஒரே நேரத்துல परमेश्वर एक ही समय में பாதாளத்துக்கு சென்றாரு. नर्क को भी गए थे, அதுக்கப்புறம் நீதிமான் சொல்லக்கூடிய இடமாக பரதேசிக்கு போனார். उसके भी धर्मियों जाने वाला जगह में भी गए थे। அந்த பரதேசி பூமிக்கு மத்தியில தான் இருந்துச்சு, பூமி கீழ தான் இருந்துச்சு. वो धर्म को जाने वाला जगह भी नीचे ही
था। அதுக்கு ரெண்டுக்கு பிரிவினை, ரெண்டுக்கு இடையில ஒரு பிளவு இருந்துச்சு. तो दोनों का जगह में एक थोड़ा सा गैप था। அத நீங்க லூக்கா 16ஆம் அதிகாரத்துல 22 23 வசனம் படிச்சீங்கன்னா आप वो தெரியும். लूका 16 में 23 पढ़ेंगे तो आपको समझेगा। அங்க அந்த ஐஸ்வரன் பார்க்கறான். वो पैसरे वाला देख रहा है। பரதி அந்த அவன் பாதாளத்துல இருந்துகிட்டு நரகத்துல பாதாளத்துல வேதனை பட்டுக்கிட்டு वो नर्क में देखकर दुख அங்க இருந்து அவன் होकर பரதேசி பார்க்கறான். उधर से वो देखता है। அங்க ஆபிரகாம் அடியில அந்த லாசரு இருக்கிறத பார்க்கறான். वो अब्राहम का गोद में लाजरू बैठा है। பார்க்கறான். அப்ப சொல்றாங்க वो देखकर बोलता है ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சின்ன பெரிய பிளவு மட்டும் தான் இருக்குது. दोनों का इसमें थोड़ा सा ही गैप है। இங்க இருக்குது அங்க போக முடியாது, அங்க இருக்கு இங்க போக முடியாது. इधर से जाने वाला उधर नहीं है, उधर से जाने वाला इधर नहीं है। இது இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்படுற காலம் வரைக்கும் ये यीशु मसीह रहने वाला लहू बहाने वाला दिन तक அவர் ரத்தம் சிந்தப்பட்ட பிறகு और लहू बहाने का அந்த बाद ரத்தத்தோட போய் और लहू के साथ जाकर கீழ்ப்படியாத ஆத்துமாக்களுக்கு वो कौन धर्मी हो उनके साथ ஒவ்வொரு காலத்துல என்ன பத்தி தீர்க்கதரிசி சொன்னாங்க, தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க. वो पापियों करने वाले जगह में जाकर बोल रहे हैं कि मैं एक समय में मेरा भविष्य की बोले थे ना। நோவா தீர்க்கதரிசியை பத்தி சொன்னானே, नूहा भविष्य के मेरे बारे में बोले थे, என்னை பத்தி சொன்னானே, हनोक मेरे बारे में बोला था ना, ஏசாயா என்னை பத்தி சொன்னாரு, यशाया मेरे बारे में बोला है எரேமியா என்னை ना, பத்தி சொன்னாருல்ல, यिर्मयाह मेरे बारे में बोला है ना, சாமுவேல் என்னை பத்தி சொன்னாருல்ல, शामुएल मेरे बारे में बोला है மோசே ना, என்னை பத்தி சொன்னாருல்ல. मूसा मेरे बारे में बोला அந்த है ना। பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த மெசியா நான் தான்ப்பா, वो पुराने में बोला गया वो मेसिया मैं ही हूँ। நீங்க கீழ்ப்படியாம போயிட்டீங்கன்னு சொல்லி आप क्यों सुने नहीं करके बोलकर அந்த நரக பாதாளத்துல உள்ள அந்த இழக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்கு அவர் சொல்றாரு, और சாட்சியா சொல்றாரு. नरक के रहने वाला कौन छोड़े गए वो आत्मा को बोल रहे, அவங்கள மீட்கல, उनको नहीं उठा அவர் रहे, சாட்சியா சொல்லிட்டு வர்றாரு. उनको गवाही बोलकर आ रहे। ஒவ்வொரு காலத்திலும் தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாத அந்த ஆத்துமாக்களுக்கு அவர் போய் பிரசங்கம் பண்றாரு. तो एक दिनों में एक जातियों में एक भविष्यद्वक्ता का बात नहीं सुनने वाले लोगों को कुछ बोल रहे हैं, सुसमाचार बता रहे हैं। இன்றைக்கும் நமக்கு அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். आप भी हम लोग को लिए भेजा गया भविष्यद्वक्ता के लिए हम लोग सुनना चाहिए। காலத்தில் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். एक दिनों का भेजा गया भविष्यद्वक्ता को हम लोग देखना चाहिए, தீர்க்கதரிசியோட செய்திக்குள்ள கடந்து வரணும். भविष्यद्वक्ता का संदेश पर आना चाहिए। தேவன் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். एक दिनों में परमेश्वर भविष्यद्वक्ता को भेजते हैं। நோவா காலத்துல நோவாவை கர்த்தர் வைத்தார். नूहा का दिनों में नूहा को रखे थे, மோசே காலத்துல மோசேயை வைத்தார். मूसा का दिनों में मूसा रखे, சகரியா வைத்தார், மல்கியாவை வைத்தார், ஏசாயா வைத்தார், எரேமியா வைத்தார், சாமுவேலை வைத்தார். जगरिया को रखे, मूसा को रखे, योशुआ को रखे, यशाया को रखे, यिर्मयाह को रखे थे। அப்படி அந்த தீர்க்கதரிசி சாட்சியான அந்த மெசியா போய் அந்த சாட்சி கொடுக்கிறார். तो वो भविष्य के लिए गवाही के लिए परमेश्वर जाके उधर बोलते, देखो பாதாளத்துல नरकத்துல போய் சாட்சி கொடுக்கிறார். नरक में जाके बोलते गवाही देते, இழக்கப்பட்ட ஆத்துமாக்கள், वही छोड़े गए आत्माओं, வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போன ஆத்துமாக்கள், वचन की नहीं सुनने वाले आत्माओं। அதான் 1 பேதுரு 3:18-19 சொல்லப்படுது. वही 1 पत्रस 3 18 19 20 में बोला गया है, எபேசியர் 4:8-9 கூட சொல்லப்படுது. एफेसियंस 4 8 9 में भी बोला गया है। அவர் பாதாளத்துல ஏறி பிறகு மேல ஏறாரு சொல்லப்பட்டிருக்கு. तो वो नरक से उठकर ऊपर जाकर करके बोला गया है। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். परमेश्वर को स्तुति। ஆறாவது பரிமாணம், छठवां न्यान, ஆறாவது டைமென்ஷன், 6th டைமென்ஷன், 6th डायमेंशन, நீதிமான்கள் செல்லக்கூடிய இடம், धर्मियों को जाने वाला जगह, ஜஸ்டிஃபை பிளேஸ், स्वर्गलोक, பரதீசி. स्वर्गलोक। அது எபேசியர் 4:8-9 இருக்குது. वो एफिसियों 4 8 9 में बोला गया है। லூக்கா 23:43 लूका 23 43 में அந்த மனம் திரும்பின கண்ணனை பார்த்து சொன்னாரு, वो छुटकारा हुआ, मतलब उधार हुआ वो चोर को देख के बोलते हैं, நீ இன்றைக்கு என்னோட பரதீசில் இருப்பேன்னு तू சொன்னாரு. मेरे साथ आज स्वर्गलोक में रहेगा। அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி मैं पहले ही बोला அவர் जैसा, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு वो मरकर गड़कर அந்த சரீரத்துல போய் वो शरीर पर जाकर, அவர் சரீரம் கொல்லப்பட்டது ஆவியில போய் वो उनका शरीर मारा गया मगर आत्मिक पर जाकर அவர் அங்க நரக பாதாளத்துல போய் சாட்சியா उधर பிரசங்கிக்கிறாரு. नरक पर जाकर सुसमाचार बता रहे हैं। அடுத்து பரதீசிக்கு வர்றாரு. उसके बाद स्वर्गलोक पर आते हैं, நீதிமான் இருக்கக்கூடிய இடம். धर्मियों जाने वाला जगह। அங்கதான் ஏசாயா இருக்காரு, எரேமியா இருக்காரு, சாமுவேல் இருக்காரு, தாவீது இருக்காரு. वहीं यशायाह रहते, यशायाह रहते, यिर्मयाह रहते, योशुआ रहते और मूसा रहते, सब रहते। ஆதாம் காலத்துல இருந்து மல்கியா காலத்து பழைய ஏற்பாடு காலத்துல அத்தனை பரிசுத்தவான்களுக்கு சாட்சி கொடுக்கிறாரு. आदम से लेकर मलाकिया तक कौन-कौन भविष्यद्वक्ता वो लोग सबको मिलते हैं। பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் போய் சாட்சி சொல்றாரு. पुराने नियम का भविष्यद्वक्ता जाके गवाही बोलते हैं। நீங்க சொன்னீங்கல்ல அந்த மேசியா நான் தான். आप बोले थे ना वो मेसिया मैं ही हूँ। மோசே நீ சொன்ன அந்த மேசியா இயேசு கிறிஸ்து நான் தான். मूसा तूने बोला वो मेसिया मैं ही हूँ। நீ சொன்னல அந்த மேசியா நான் தான். शामुएल तूने बोला वो मेसिया मैं
ஏசாயா நீ சொன்னேல்ல, एशिया तू बोला, எரேமியா நீ சொன்னேல்ல, एरामिया तू बोला, அந்த பரிசுத்தவான்களை वो भविष्यद्वक्ता को அந்த நாட்கள்ல वो दिनों में அவங்க எல்லாம் மரணங்கிற சிறையிருப்புல वो இருந்தாங்க. लोग मरण का एक जेल में थे। அந்த மரணங்கிற சிறையிருப்புல அவங்களை சிறைப்படுத்தவர்களை சிறையாக்கி மேல वो கொண்டு வராங்க. मरण का लोगों से उनको बचा कर ऊपर लेके गए थे। அன்னைக்கு மரணங்க சிறையில சாத்தான் பிடிச்சு வச்சிருந்தான். उस दिनों में मरण का इसमें वो बैठे थे। அதனாலதான் பரதேசி பூமிக்கு கீழ இருந்துச்சு. उसके लिए स्वर्ग लोग धरती का नीचे था। அவர் ரத்தத்தை சிந்தி ரத்தத்தினால சாத்தானை ஜெயிச்சு वो लहू बगाकर लहू से शैतान से जय पाकर மரணத்தை தம்முடைய மரணத்தினால ஜெயிக்கிறார். मरण को अपना मरण से जय पाए। ஆகவே பரதேசி இருக்கிற அந்த பரிசுத்தவான்களை उसके लिए स्वर्ग लोक में रहने वाले वो पवित्र लोगों को சாட்சியா சொல்லிட்டு उनको गवाही बोलकर அவங்களை சிறைப்பிடிச்சு மேல கொண்டு வராரு. उनको उठाकर ऊपर लेके जाते हैं। அதான் எபேசியர் 4:8-9 वही படிச்சீங்க. एफिसियों 4:8-9 में पढ़ते हैं। சிறைப்படுத்தவர்களை சிறையாக்கி மேல கொண்டு வராரு. वही जेल में रहने वाले लोग को छुड़ाकर ऊपर लेके जाते हैं। உலகத்துக்கு ஏறினவர் அவர்தான், அவனுக்கு கீழே பாதாளத்துக்கு இறங்கினவர் அவர்தான். स्वर्ग पर ऊपर गया वो भी है, नीचे आया वो भी है। பாதாளத்துக்கு இறங்கினவர் அவர்தான், மேல கொண்டவர் அவர்தான். नरक में गया, नीचे गया वो परमेश्वरी ऊपर ही भी गए थे। அதனாலதான் கடவுள் சொன்ன இன்றைக்கு என்னோட பரதேசில இருப்பேன்னு சொன்னாரு. उसके लिए वो चोर को बोले थे कि तू मैं आज मेरे साथ स्वर्ग लोक में रहेगा। அப்ப அந்த பரதேசியை மேல கொண்டு வராரு. तो देखो स्वर्ग लोक को वो चोर को ऊपर लेके இந்த जाते हैं। ஆறாவது டைமென்ஷன், இந்த ஆறாவது ये பரிமாணம் छठवां डायमेंशन இயேசுக்கு சத்தத்தை சிந்தின பிறகு परमेश्वर लहू बगाने के बाद 6th டைமென்ஷன் மேல போயிடுச்சு. वो 6th डायमेंशन ऊपर गया। அத மேல கொண்டு வராரு. वो ऊपर गया। அதுக்கு முன்னாடி பூமிக்கு கீழ தான் இருந்துச்சு. उसके पहले वो नीचे धरती के नीचे ही था। அதனாலதான் சவுல் நாட்கள்ல, பழைய ஏற்பாட்டுல சவுல் ராஜா उसके நாட்கள்ல लिए शाऊल राजा का दिनों में அங்க ஒரு குறி சொல்ற ஒரு பெண்ணு, उधर एक क्या बोलते हैं विचार करने वाले एक स्त्री, அவ வந்து சாமுவேல் தீர்க்கதரிசியை வெளியே எழுப்பினா. वो सामुएल भविष्यद्वक्ता को उठाई थी। அத குறித்து செய்தி உங்களுக்கு கொடுக்கிறேன். उसका बारे में आपको संदेश देता அப்ப हूँ। ஆறாவது டைமென்ஷன் பூமியில தான் இருந்துச்சு. ஆறாவது பரிமாணம் तो क्या बोलते हैं धर्मियों का जाने वाला जगह स्वर्ग लोक नीचे ही था। அதுக்கு அப்புறம் தான் அவர் மேல கொண்டு வராரு. उसके बाद ही उसको ऊपर लेके जाते हैं। பழைய சாத்தானுடைய கையில கொடுக்கப்பட்டிருந்துச்சு. पहला वो पुरानी में शैतान के पास था। பூமியுடைய அதிகாரம் அவனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. धरती का अधिकार उसके पास ही था। ஆதாம்கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை சாத்தான் எடுத்துக்கிட்டான். आदम को देने वाला वो अधिकार शैतान ले लिया। அந்த தூதன் கையில அந்த அதிகாரத்தை और கொடுத்திருந்தாரு. दूतों को पास दूतों को अधिकार दे दिया था। பூமிக்குரிய அதிகாரத்தை அவன் கையில और கொடுத்திருந்தாரு. धरती का अधिकार वो आदम को दिए थे। அவர் சிலுவையில பலியாகி वो क्रूस में बलि होकर மரணத்தை ஜெயிச்சாரு. मरण से नहीं पाए थे। அந்த திறவுகளை அவன்கிட்ட இருந்து வாங்கிட்டாரு. वो उसको लकड़ी उससे लेकर आप वो ले लिए थे। மரணத்துக்குரிய திறவுகள், பாதாளத்துக்குரிய திறவுகளை கர்த்தர் அவன்கிட்ட இருந்து புடிங்கிட்டாரு. मरण का पूरा लकड़ी उसके पास था, मगर परमेश्वर उससे ले लिए थे। அதனாலதான் வெளிப்படுத்தல் 1:18 சொல்றாரு, उसके लिए प्रकाशित वाक्य 1:18 में बोला गया है, நான் மரணத்துக்குரிய பாதாளத்துக்குரிய திறவுகள் உடையவனா இருக்கிறேன். मैं मरण का और स्वर्ग का लकड़ी में ही पाया कर बोला गया है। பரலோகத்துக்குரிய திறவுகளை உடையவனா இருக்கிறேன். स्वर्ग का भी लकड़ी उसके पास அவன்கிட்ட है, இருந்து புடிங்கிட்டாரு. उससे ले लिए थे। அதனாலதான் அந்த 6th டைமென்ஷன் மேல போயிட்டு उसके लिए 6 डायमेंशन ऊपर गया। இப்ப மேல வானத்துல அது अभी वो ஆறாவது स्वर्ग பரிமாணம் மேல இருக்குது. में, अभी वो स्वर्ग में है। அதுக்கு மேல தேவன் இருக்கிறாரு. उसके ऊपर परमेश्वर है। 7th டைமென்ஷன் தேவன் இருக்கிற இடம். 7वां आईना परमेश्वर रहने वाला जगह, அத பரலோகம். वही स्वर्ग। அத வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தை காட்சியா பார்க்கலாம். वो प्रकाशित वाक्य 4:1-2 में पढ़ते அங்க हैं। பாக்குறோம், அங்க யோவான் அந்த பரலோக காட்சியை பாக்குறாரு. तो வெளிப்படுத்தல் देखो 4ஆம் அதிகாரம் ஃபுல்லா படிச்சு பாருங்க. यूहन्ना परमेश्वर को देखते हैं। வெளிப்படுத்தல் 4 அதிகாரம் ஃபுல்லா படிச்சு பாருங்க. प्रकाशित वाक्य 4 पूरा पढ़ के देखिए। பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு वो स्वर्ग को उठा के जाकर அங்க 4 ஜீவன்களை பார்க்கிறாரு. वो 4 जीवन को देखते हैं। சிங்காசனத்தை பார்க்கிறாரு. सिंहासन को देखते हैं। சிங்காசனம் சுற்றி 4 ஜீவன்களை பார்க்கிறாரு. सिंहासन को देखकर 4 जीवन को देखते हैं। 24 மூப்பர்களை பார்க்கிறாரு. 24 एल्डर्स को देखते हैं। பிறகு பாத்தீங்கன்னா கோடா கோடி தூதர்களை, ஏஞ்சல் தூதர்களை और பார்க்கிறாரு. कोटि-कोटि दूतों को देखते हैं। இதான் தேவன் இருக்கிற இடம். वही परमेश्वर रहने वाला இது जगह, 7th டைமென்ஷன். वही 7th இது डायमेंशन। பழைய ஏற்பாட்டு ஏசாயா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரத்துல கூட இருக்குது. ये एशाया में भी बोला गया है, அந்த एशाया ஏசாயா 6 में। தீர்க்கதரிசி அதை பார்க்கிறாரு. वो एशिया भविष्य को देख रहे हैं। தேவன் இருக்கிற பரிசுத்தர் தூதர்கள் துதிக்கிறத பார்க்கிறாரு. परमेश्वर रहने वाली जगह, वो परमेश्वर को स्तुति करने वाली जगह है। ஏசாயா 4ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா படிச்சு பாருங்க. एशिया 6 पूरा पढ़ के देखिए। வெளிப்படுத்தல் 4 படிச்சு பாருங்க. प्रकाशित के 4 को पढ़ के देखिए। மொத்தம் 7 பரிமாணத்தை तो பார்க்கிறோம். हम लोग 7 आईना को देखते हैं। 6ஆம் டைமென்ஷன் இயேசு கிறிஸ்து நாட்கள் ரத்த சிந்தன பிறகு அது மேல போயிடுச்சு. छठवा आईना परमेश्वर लहू बगाने के बाद वो नीचे से ऊपर गया। மரணத்தை தம்முடைய மரணத்தினால ஜெயிச்சிட்டாரு. वो उसका मरण से जीत पा लिए। இப்ப 6ஆம் டைமென்ஷன் மேல இருக்குது. अभी छठवा डायमेंशन धरती में है, धरती में नहीं स्वर्ग में है। இப்ப யாராவது ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தவான் மரிச்சாங்கன்னா அங்க மேல தான் ஒரு ஆத்மா இளைப்பாறி. अभी कोई पवित्र लोग मरे तो उनका आत्मा ऊपर ही रहेगा। இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்துல, अभी नया नियम का दिनों பழைய में, ஏற்பாட்டு காலத்துல பரதேசி பூமிக்கு கீழ இருந்துச்சு.
पुराने नियम का दिनों में वो स्वर्गलोक नीचे था। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். उसको स्तुति हो। ஆக 7 டைமென்ஷன் நம்ம பார்க்கிறோம். तो हम लोग 7 डायमेंशन को देखते हैं। ஃபர்ஸ்ட் பரிமாணம் पहला डायमेंशन வெளிச்சம், ज्योति, இரண்டாவது டைமென்ஷன் காலம், दूसरा डायमेंशन क्या बोलते समय, மூணாவது டைமென்ஷன் तीसरा डायमेंशन பொருள், वस्तु, நாலாவது டைமென்ஷன் சயின்ஸ் விஞ்ஞானம், छठवा आईना विज्ञान, அஞ்சாவது டைமென்ஷன் पांचवा डायमेंशन பாவியில் செல்லக்கூடிய இடம், पापियों करने वाला जगह, ஆறாவது டைமென்ஷன் ஆறாவது பரிமாணம் छठवा जगह आईना நீதிமான் செல்லக்கூடிய இடம், धर्मियों करने वाला जगह, ஏழாவது டைமென்ஷன் सातवां डायमेंशन தேவன் இருக்கிற இடம். परमेश्वर रहने वाला जगह। 7 டைமென்ஷன் நம்ம பார்க்கிறோம். 7 डायमेंशन को हम लोग देख रहे हैं। 7 பரிமாணங்களை 7 आईने को பரிபூர்ணமா கர்த்தர் வைத்திருக்கிறார். परिपूर्ण को रखे परमेश्वर। ஏழாவது தேவன் இருக்கிற இடம். 7वां परमेश्वर रहने वाला जगह। பரிபூர்ணமான தேவன். वो परिपूर्ण का परमेश्वर है। பூர்ணப்படுத்தி அங்க மேல கொண்டு हम போவார். लोग को पूर्ण करके परमेश्वर ऊपर ஏன்னா लेके जाएंगे। பரிபூர்ணமா அங்க இருக்கிறார் பாத்தீங்களா? क्योंकि पूर्ण परमेश्वर जो है ना, அந்த டைமென்ஷன் நம்மள மேல கர்த்தர் கொண்டு वो போவார். डायमेंशन हम लोग परमेश्वर ऊपर लेके நாம जाएंगे। அதுக்கு ஆயத்தமா இருப்போம். हम लोग उसके तैयार रहते हैं। கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். परमेश्वर हम लोग आशीर्वाद करते हैं। நாம எல்லாரும் ஜெபிக்கலாம். हम लोग सब प्रार्थना करते கர்த்தாவே இந்த हैं। 7 பரிமாணத்தை குறித்து எங்களுக்கு விளக்கி காண்பித்தார். परमेश्वर ने 7 आईने के बारे में हम लोग को दिए थे। 7 டைமென்ஷன் என்பதை பார்த்தோம். 7 डायमेंशन मतलब क्या होते देखे थे। நாங்கள் வெளிச்சமாக இருக்கிறோம். हम लोग ज्योति है। காலத்தை கடந்து வந்துட்டோம். हम लोग समय को छोड़कर आ கர்த்தாவே गए। ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பொருளாக இருக்கிறோம். हम लोग एक ஒரு वस्तु சரீரமாக है, இருக்கிறோம். वस्तु है। விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்து विज्ञान से बड़े हैं। நாங்கள் பரதீசையை ஜெயிச்சு हम लोग சரி பாதாளத்தை ஜெயித்து हम பாதாளத்தை लोग नर्क से जय पाकर, நரகத்தை ஜெயிச்சு नर्क से जय पाकर பரதீசைக்கு வந்துருவோம்ப்பா. स्वर्गलोक पर आने ஆறாவது के பரிமாணத்துல परमेश्वर। வர நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். हम लोग छठवां आईना पर आने के तैयार இந்த हैं। 7 பரிமாணத்துல நம்ம வருவது கர்த்தர் நம்மளை ये ஆயத்தப்படுத்துகிறார். परमेश्वर हम लोग को तैयार किया छठवां। 7 பரிமாணத்திலும் தேவன் இருக்கிறாரு. ये 7 आईने में परमेश्वर है। அவருடைய மனவாட்டியும் இந்த 7 उसका பரிமாணத்துல வரும். दुल्हन भी इसमें लगा நம்ம हुआ है। இந்த 7 பரிமாணத்துல கர்த்தர் கொண்டு हम लोग வருவார். को भी परमेश्वर ये 7 आईने में ரேப்சர்ல आएंगे। போகும்போது 7 நம்ம 7 காரியத்தை கடந்து வருவோம். रैप्चर में जाने का समय ये 6 7 காரியத்தை में கடந்து 7க்கு வந்துரும். ये 6 6 டைமென்ஷன் கடந்து 7 டைமென்ஷன் ये வருவோம். 6 डायमेंशन को डायमेंशन आकर 7वां डायमेंशन भी आ जाते हैं। கர்த்தர் நம்மளை கொண்டு வருவார். परमेश्वर लोग लेके கர்த்தாவே जाएंगे। இந்த 7 டைமென்ஷன் கத்தி தேவனுக்குள்ள இருக்குது. परमेश्वर ये 7 डायमेंशन परमेश्वर का अंदर है। அது மனவாட்டியாய் எங்களுக்குள்ள वो இருக்குது. दुल्हन का हमारे पास है। நாங்கள் இந்த 7 விதமான பரிமாணத்துக்கு கடந்து வர ये हम लोग भी 7 आईने से आने के लिए प्रार्थना कर रहे हैं। நம்முடைய ரகசிய வரையில் எடுத்துக்கொள்ளப்பட கிருபை செய்யுங்க. परमेश्वर का आगमन में हम लोग आने के लिए तैयार रहते हैं। எடுத்துக்கொள்ளப்படுறது 7 டைமென்ஷன்ல வர கிருபை செய்யுங்க. रहस्य का आगमन में हम लोग आने के लिए तैयार रहते हैं। அதுக்கு பிறகு பூமியில உபத்திரவ காலம் ஆரம்பிச்சிடும். उसके बाद धरती में कितना दिन हो जाएगा। நாம் அவரோட மத்திய ஆயத்துல அவரோட மனவாட்டியா கல்யாண हम விருந்துல लोग இருப்போம். परमेश्वर आपके साथ रहेगा। परमेश्वर கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். परमेश्वर हम लोग அந்த आशीर्वाद கல்யாண करेंगे। விருந்துக்கு நம்ம ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். उसका शादी के लिए विवाह के लिए हम लोग तैयार हैं। 7 டைமென்ஷன் நமக்குள்ள வரட்டும். 7 डायमेंशन हमारे अंदर आने के लिए கர்த்தாவே இந்த வார்த்தையின்படி எங்களை நடத்துங்க. परमेश्वर आपका वचन से हम लोग को चलाइए। 7 டைமென்ஷன் குறித்து எங்களோட 7 பேசுங்க. डायमेंशन पर हम लोग हमारा 7 பரிமாணத்தை குறித்து எங்களோட பேசுங்க. 7 डायमेंशन के बारे में हम लोग को सुनाए। கர்த்தருடைய வல்லமை எங்கள் மேல இறங்க आपका வேண்டும். सामर्थ्य आने दो। நாங்கள் வெளிச்சமாக இருக்க, हम लोग ज्योति रहने दो। காலத்துக்கு அப்பாற்பட்டு இருக்க, हम लोग समय से बाहर ஒரு नहीं दे। பொருளாக இருந்து செயல்பட்டு एक वस्तु रहने दो परमेश्वर। விஞ்ஞானத்துக்கு ஆண்டவரே இயற்கைக்கு மேற்பட்ட சூப்பர் நேச்சுரல் வல்லமையை பெற்று வந்தேன். विज्ञान से बढ़कर सुपरनैचुरल पावर दिया हमें। எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு उठाने के लिए நாங்கள் அந்த மத்திய ஆயத்துல ராக்கெட்டை போல எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு आगमन में रॉकेट जैसा उठा जाने के लिए பாதாளத்தை ஜெயிச்சிட்டு नर्क को जय पाकर, மரணத்தை ஜெயிச்சிட்டு मरण से जय அந்த पाकर 6வது பரிமாணத்துக்குள்ள வந்து हम लोग छठवां आईने में जाकर உங்க 7வது பரிமாணத்தை போய் சந்திக்க आपको मिलाने அங்க के மத்திய लिए ஆயத்துல கல்யாண விருந்துக்கு ஆயத்தப்பட उधर विवाह का समय में रहने के लिए எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். हम लोग को अर्पण करते हैं। 7 டைமென்ஷன்களை நிறைவேற ये ஜெபிக்கிறோம். 7 आईने में हमारा अंदर रहने के लिए வார்த்தை கேட்ட அத்தனை பேருக்கு இந்த 7 वचन பரிமாணத்தை सुनने वाले एक एक जन को आशीर्वाद करिए। 7 பரிமாணத்தை குறித்த வெளிப்பாடுகளை தா. ये पूरा प्रकाशित करके उनको दे। 7 பரிமாணத்தை குறித்த வெளிப்பாட்டை தா. ये 7 आईने के बारे में प्रकाशित की करिए। வெளிப்பாடு எங்களுக்குள்ள वो வரட்டும். प्रकाशित करके आने दो। நீர் அப்படி செய்கிறபடி நான் आपको ஸ்தோத்திரம். संकर्ष धन्यवाद। இயேசுவின் நாமத்தில் आपका பிதாவே. नाम से मानते पिता आमेन। ஆமென். ஆமென். Praise the Lord. Praise God.